வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் அண்ணா. 2026 தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? அடடே, தெரியாம என்ன, சூப்பரா இருக்க போகுதுன்னு ஜோதிடர் சொன்னாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதாம். புது அனுபவங்கள், நல்ல வாய்ப்புகள்னு நிறைய வரும்னு சொன்னாரு. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. கடின உழைப்பும் ஒழுக்கமும் இருந்தா இந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கலாமா? மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, அமைதியெல்லாம் இருக்குமாம். ஆமா ஆமா, புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல மரியாதையும் மதிப்பும் உயருமாம். அது மட்டும் இல்லாம கடவுள் மேல பக்தி இன்னும் அதிகமாகுமாம். ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும்னு சொன்னாங்க. குடும்ப வாழ்க்கையை பத்தி என்ன சொன்னாங்க? அங்கேயும் நல்லதாவே இருக்குமா? குடும்ப வாழ்க்கையும் அமோகமா இருக்குமாம். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய இருக்குமாம். குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வர்றதால வீட்ல விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்காம். கல்யாணம், குழந்தை பாக்கியம்னு நல்ல செய்திகள் கேட்கலாம். குடும்பத்துல எல்லாரும் அன்பா இருப்பாங்களாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. கேட்கவே ஆசையா இருக்கு. குழந்தைகளால சந்தோஷம், பெரியவங்களோட ஆதரவெல்லாம் கிடைக்குமாம். வீட்ல புதுசா பொருட்கள் வாங்குவாங்களா? கண்டிப்பா. வீட்ல புதுசா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வாங்குவீங்களாம். அதோடு பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் இருக்குமாம். ராகு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதால புது ஒப்பந்தங்கள், முதலீடுகள்லாம் லாபத்தை கொடுக்குமாம். ஓஹோ, அப்ப வியாபாரம் பண்றவங்களுக்கு செம்ம லக் அடிக்குதுன்னு சொல்லுங்க. பிசினஸ விரிவுபடுத்தவும் புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கவும் வாய்ப்பு இருக்காம். வெளிநாட்டு வியாபாரத்துல கூட லாபம் கிடைக்குமாம். ஆமா, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வருமாம். புது பொறுப்புகள், சக ஊழியர்கள் ஆதரவு எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்ய வாய்ப்பு கூட இருக்காம். உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமாம். நல்ல செய்திதான். வேலை பலு இருந்தாலும் சமாளிக்கிற சக்தி கிடைக்குமாம். மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவாங்களாம். நிதிநிலையும் சூப்பரா இருக்குமா? நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த பணம் வரும், சேமிப்பும் அதிகமாகும். புது முதலீடுகள் செய்யலாம். பழைய கடன்கள்லாம் அடைபடுமாம். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துவாங்களாம். நல்ல விஷயம். குடும்பத்தோட நிதிநிலையும் மேம்படுமாம். அசையா சொத்துக்கள் வாங்கவும் வாய்ப்பு இருக்காம். எதிர்பாராத பணம் கூட கிடைக்குமாம். ஆமா, ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்குமாம். பழைய நோய்கள்லாம் குணமாகுமாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்தி உடற்பயிற்சி எல்லாம் செய்வாங்களாம். மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவாங்களாம். யோகா, தியானம் எல்லாம் செஞ்சு உடம்ப நல்லா பாத்துக்குவாங்களாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுமாம். மன ஆரோக்கியமும் மேம்படுமாம். குழந்தைகளை பத்தி என்ன சொன்னாங்க? குழந்தைகளும் நல்லா இருப்பாங்களாம். படிப்புல சிறப்பா இருப்பாங்க. கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்களாம். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளால பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. அவங்களோட திறமைகளை ஊக்குவிப்பாங்களாம். பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பயண வாய்ப்புகள் நிறைய இருக்காம். கேது பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் போவாங்களாம். உறவினர்கள், நண்பர்களை பார்க்கவும் வெளிப்பயணங்கள் இருக்குமாம். பிசினஸ் சம்பந்தமான பயணங்களும் லாபத்தை தருமாம். பயணங்கள் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமாம். சனி பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுமாம். இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவு கிடைக்குமாம். ஆமா,
புது கலைகளை கத்துக்குவாங்களாம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பிருக்காம். எழுத்துத்துறையில ஆர்வம் அதிகமாகும். சமூக வலைதளங்கள்ல உங்க பங்கு அதிகமாகுமாம். குரு பகவான் 7ஆம் வீட்ல இருக்கறனால திருமண வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குமாம். கூட்டுத் தொழில்ல லாபம், புது ஒப்பந்தங்கள் எல்லாம் வருமாம். வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம், புது உறவுகள் எல்லாம் உருவாகுமாம். ராகு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதால நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேச்சில் கவர்ச்சி, குடும்பத்துல நல்லிணக்கம் எல்லாம் இருக்கும். கேது பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த நன்மைகள், சவால்கள் எல்லாம் வரும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைன்னு சொன்னீங்க. ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட வாய்ப்பு, புது ஆராய்ச்சிகள் ஆர்வமெல்லாம் இருக்குமாம். திடீர் பணவரவும் கிடைக்கலாம். கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, வாத விவாதங்களை தவிர்க்கணும். மொத்தத்துல மகர ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான வருஷமா இருக்கும். புது வாய்ப்புகள், சவால்களை எதிர்கொள்ள தயாரா இருப்பாங்களாம். அப்ப எல்லா துறைகளிலும் முன்னேற்றம், குடும்பத்திலும் பணியிடத்திலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லாம் நிலைத்திருக்குமா? எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொன்னீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா. நாமளும் இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்தி இன்னும் நிறைய சாதிக்கணும். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.